முன்னொரு காலத்தில் காசி நகரம் முழுவதும் ஆன்மீக ஒளியால் நிரம்பி வழிந்தது. அங்கு பரமசிவனும் பார்வதியும் மக்களுக்கு அருள் புரிந்து வந்தனர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிவபெருமான், உணவும் பசியும் மாயைதான், உண்மையான ஆனந்தம் உள்ளத்தில்தான் இருக்கிறது என்று கூறினார். இதனை கேட்ட பார்வதி தேவி அமைதியாக இருந்தார். ஆனால் இதனை மக்களுக்கு உணர செய்ய முடிவு செய்தார்கள். அப்போது பார்வதி தேவி, சுவாமி, நீங்கள் எப்பொழுதும் துறவி வேடத்தில் பிச்சை எடுத்து உண்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் உங்களை அந்த ரூபத்தில் கண்டதில்லை என்றார். சிவபெருமான் புன்னகைத்து, தேவி, அது என் லீலைகளில் ஒன்று. நீயே காண விரும்பினால் நான் ஒரு பிச்சைக்காரனாக வந்து உன்னிடம் பிச்சை பெறுகிறேன் என்றார். பார்வதி தேவியோ ஆச்சரியத்துடன், அப்படியா? அப்படியானால் நான் உங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று கேட்டார். சிவபெருமான், நீ என் பக்தர்களுக்கு அன்னமிடும்போது எவரையொருவர் உன் அன்னத்தை புறக்கணித்து விட்டு வேறு பிச்சை மட்டும் கேட்பாரோ அவரே நான் என்றார். பார்வதி தேவி மகிழ்ச்சியுடன், அப்படியே ஆகட்டும் என்று கூறி உடனடியாக ஒரு பெரிய அன்னசாலை அமைக்க ஏற்பாடு செய்தார். அங்கே பல ரிஷிகளும் முனிவர்களும் பக்தர்களும் உணவருந்த வந்திருந்தனர். பார்வதி தேவி தன் கையாலேயே அனைவருக்கும் அன்னம் பரிமாறிக் கொண்டிருந்தார். பார்வதி தேவி உணவு பரிமாறியதைக் கண்டு பரமசிவனுக்கே பசி ஏற்பட்டது. அவர் அன்னபூரணியை நோக்கி வந்து உணவின் அருமையை உணர்ந்தார். அப்போது ஒரு சாமானிய மனிதரைப் போல அழுக்கு ஆடை அணிந்து கையில் ஒரு பிச்சை பாத்திரத்துடன் அவர் அங்கே வந்தார். பார்வதி தேவி அவருக்கும் அன்னம் பரிமாற முயன்ற போது அவர் அதை மறுத்துவிட்டு, அன்னம் வேண்டாம் தேவி, எனக்கு வெறும் பிச்சை மட்டும் போதும் என்றார். பார்வதி தேவி ஆச்சரியமடைந்தார். அவர் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார். சிவபெருமான் கூறிய வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. அன்னத்தை புறக்கணித்துவிட்டு வெறும் பிச்சை மட்டும் கேட்பவரே நான் என்று சிவபெருமான் கூறியது மனதில் மின்னி மறைந்தது. உடனே பார்வதி தேவி அந்த மனிதரின் காலில் விழுந்து வணங்கினார். அந்த சாமானிய மனிதர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். அவர் சாட்சாத் சிவபெருமானே. சிவபெருமான் பார்வதி தேவியை ஆசீர்வதித்து, தேவி, நீ என் பக்தர்களுக்கு அன்னமிட்டதால் உனக்கு அன்னபூரணி என பெயர் உண்டாகட்டும். உணவின் அருமையை பற்றி தனது அறியாமையை தெரிவித்துக் கொண்டு அம்மனிடம் மன்னிப்பு கேட்டார் சிவபெருமான். இன்று முதல் நீ உலக மக்கள் அனைவருக்கும் உன்னை அன்னபூரணியாகவே வணங்குவார் என்றார். அன்று முதல் பார்வதி தேவி அன்னபூரணியாக வணங்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னம் பாடிக்கும் தெய்வமாக விளங்குகிறார். சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு உணவளிப்பதே பெரிய பிச்சை என்பதை இந்த லீலையின் மூலம் உலகிற்கு உணர்த்தினார். சிவபெருமான் கூறினார், உணவு என்பது மாயை அல்ல, அது பரம்பொருளின் அருள். உணவு தரும் கை கடவுளைப் போல. அதனால்தான் அன்னபூரணி அம்மன் பசியற்ற உலகத்திற்கான வரம் தருகிறார்.